தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஏமாற்றிய ஒரு நபர் அந்த நபரிடம் என்னுடைய பணத்தை தாங்க அப்படின்னு கேட்ட ஒரு கிறிஸ்தவ தாயாரை மிக கடுமையாக தாக்கி அவர்களின் ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து மிக கொடூரமான செயல்ல ஒரு கொடூரன் செஞ்சிருக்கிறான். இந்த செய்திகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தி இருக்கு. அந்த கிறிஸ்தவ தாயாருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக இவ்வளவு கொடூரங்களை செய்த அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்ததுக்கு பிறகும் அரை மணி நேரத்தில் அவனை பெயிலில் விட்டுருக்குறாங்க. இது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்திருக்கு, இந்த சம்பவம் எந்த பகுதியில் நடந்திருக்கு, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த கிரண் என்கிற ஒரு தாயார், இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்களுடைய கணவர் பெயர் பாபர். மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு குடும்பம். உழைத்து, அதாவது தினசரி உழைத்து தான் அந்த குடும்பத்தை அவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்கிற டைம்ல கொஞ்சம் பணங்களையும் இவங்க சேர்க்கிறாங்க. எதற்காக இந்த காசை அவங்க சேர்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டிற்காக. அதாவது பாகிஸ்தான்ல எப்படின்னா, ஒரு வீட்டை வாடகைக்கும் எடுக்கலாம் அல்லது ஒரு பெரிய அளவிலான ஒரு தொகையை கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளாக குடியேறி விட்டு பின்னர் அந்த வீட்டை விட்டு செல்லும் போது அந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அதாவது அந்த தொகையிலிருந்து ஒரு அமௌண்ட்டை லெஸ் பண்ணி அவங்க திரும்ப போகும்போது அந்த காசை கொடுப்பாங்க. இது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. சோ இதற்காக அந்த குடும்பம் உழைத்து நிறைய காசு அவங்க சேர்க்கிறாங்க. இப்படி உழைத்து சேர்த்த இந்த காசை அந்த பகுதியில் உள்ள ஒரு ஏஜென்ட், வாகர் அலி என்று சொல்லப்படுகிற ஒரு ஏஜென்ட்ட பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு வீடை நீங்க ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வாங்கி கொண்ட அந்த வாகர் அலி இவங்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்கிறான். அப்படி எடுத்து விட்டு இந்த பணத்தை எப்போது இவன் வாங்கிட்டு போறானோ அதுல இவங்களை கான்டாக்ட் பண்றதை விட்டு விட்டான். இவங்களை தொடர்பு கொள்ளாமலும் இவர்களை சந்திக்காமலும் இவங்க கேட்டாலுமே பல காரணங்களை சொல்லி தப்பிக்கிறான். அவங்க கேட்டது மாதிரி அவங்களுக்கான ஒரு வீடை அவன் ரெடி பண்ணி கொடுக்கல. இதன் காரணமாக இந்த குடும்பம் மிகப்பெரிய மன உளைச்சல்ல ஆளாகி இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தினசரி கூலி வேலை செய்து அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை சம்பாதித்து குடும்பத்தை எப்படியாவது நம்ம அடுத்த நிலைமைக்கு போனோம்னு ஒரு இயக்கத்தில் உள்ள குடும்பம் அந்த பணத்தை அவங்க இழந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மன கஷ்டத்துல அவங்க இருப்பாங்க, மன உளைச்சல்ல அவங்க காணப்படுவாங்க என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரிதான் மன உளைச்சல்ல இந்த சகோதரி மற்றும் இவங்க குடும்பத்தார் காணப்பட்டிருக்காங்க. இந்த வாகர் அலி என்று சொல்லப்படுகிற இந்த நபரை எவ்வளவோ தொடர்பு கொண்ட பிறகும் அவன் அதற்கான ஒரு சரியான பதிலையும் அளிக்கல, இவங்களுக்கான அந்த வீடையும் அவன் ரெடி பண்ணி கொடுக்கல. இந்நிலையில கடந்த மாதம் ஜனவரி 24ஆம் தேதி ஒரு மார்க்கெட் பகுதி, ஒரு சந்தை பகுதிக்கு இவங்க செல்லும் போது இவங்க அந்த வாகர் அலியை பார்த்துருக்காங்க. பார்த்தவுடன் அவங்ககிட்ட ஓடி போய் அவன்கிட்ட ரொம்ப அழுதுருக்காங்க. இது நாங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசு, உங்களால் வீடு கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்க இந்த காசு எனக்கு திரும்பி தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாகர் அலி அனைத்து மக்களுக்கு முன்பாக மிக கடுமையாக தாக்கி அந்த தாயாரின் முகத்தில் காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அவர்களின் பணத்தை நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆடையை கிழித்து மிகப்பெரிய ஒரு கொடூரத்தில் அவன் ஈடுபட்டிருக்கிறான். அந்த பகுதியில சுற்றி அநேக மக்கள் இருந்த பிறகும் கூட அந்த தாயாரை யாருமே காப்பாற்ற முன் வரல. ஏனென்றால் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ தாயார் என்கிற ஒரே காரணத்தினால்தான். இதனை இங்க எடுத்துக்கிட்டு யாரும் பேசல. அந்த தாயார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஆர்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, அவங்க உழைச்சி சம்பாதிச்ச காசை வச்சு ஒரு வீட்டை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாகர் அலி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த காசை வாங்கி கொண்டு அந்த வாகர் அலி அவங்களை ஏமாத்துறான். இதனை அவங்க கேட்ட உடனே அவங்களை அடிச்சு துன்புறுத்தி அவங்களுடைய ஆடைகளை அவிழ்த்து மிகப்பெரிய கொடூரத்தில் ஈடுபட்டிருக்கிறான். இந்த சம்பவத்தை அந்த பகுதியில் உள்ள யாருமே தட்டி கேட்கல, யாருமே அவங்களுக்கு உதவ முன் வரல. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து பாகிஸ்தானின் லாகூர் பகுதியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் புகார் செய்யப்படுது. அந்த குற்றவாளி மீது எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படுகிறது. இதுல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, இந்த வாகர் அலி என்று சொல்லப்படுகிற இந்த அயோக்கியன் இவன் மீது புகார் அளிக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பிறகு கூட 30 நிமிடங்களில் அவனை பெயில்ல அங்க உள்ள காவல்துறையினர் ரிலீஸ் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம், எவ்வளவு பெரிய ஒரு அநீதி என்பதை நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். இதுதான் பாகிஸ்தான்ல நடைபெறுது. பாகிஸ்தானோட சட்டங்களும் பாகிஸ்தானின் காரியங்கள் எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த சம்பவத்திலேயும் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு கிறிஸ்தவ தாயார் என்பதால்
அந்த குற்றவாளியை அவங்க 30 நிமிடத்துல பெயில் கொடுத்து அவனை வெளியே விடுறாங்க. அந்த குற்றவாளி அவன் பெரிய பெரிய நபர்களோடு தொடர்பில் இருக்கிறான். இதன் காரணமாக பணபலம் ஆள்பலத்தை வைத்து அவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முயல்கிறான் என்று கூட அவன் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. தற்போது இந்த கிறிஸ்தவ தாயாருக்கு நீதி கிடைக்கும்படியாக சட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருது. இந்த காரியத்திற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். 2 குழந்தைகளுக்கு தாயார், அந்த தாயாரை அவங்க உழைத்த பணத்தை திருடிய ஒரு அயோக்கியன் அவங்கள பட்ட பகல்ல அனைத்து மக்கள் முன்பாக வைத்து கொடூரமாக தாக்கியிருக்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தை செய்த நபரை கூட அங்குள்ள காவல்துறை 30 நிமிடங்கள்ல பெயில வெளியே விடுகிறார்கள் என்றால் இதை என்ன சொல்வதென்றே தெரியல. அந்த தாயார் மற்றும் அவங்களின் குடும்பம் அந்த பணத்தையும் இழந்து இந்த அயோக்கியனால் அவமானப்படுத்தப்பட்டு ஒரு கண்ணீருள்ள சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு தேவன் நீதி செய்யணும். இதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாகிஸ்தான்ல நடைபெறுகிற சில சம்பவங்கள் கடந்த சில தினங்களாக நம்ம பார்த்துட்டு வருகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடக்க அங்குள்ள சட்டங்களும் கிறிஸ்தவர்கள்னு தெரிஞ்சிட்டனாலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிறதை நம்மளால் பார்க்க முடியுது. தற்போது நம்ம பார்த்த இந்த சம்பவமும் அதனை உறுதிப்படுத்துகிறது. இதற்காக நம்ம ஜெபிப்போம். அந்த தாயாருக்கான நீதி கிடைக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் தேவன் கிரியை செய்ய வேண்டும். அவங்களுக்கான அந்த பணம் திரும்ப கிடைக்கணும். இந்த நபர் பணபலம் ஆள்பலத்தை வைத்து தப்பித்து விட்டால் கூட தேவனிடம் இருந்து இவர் தப்ப முடியாது. இதற்கான நீதியை தேவன் நிச்சயம் செய்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்தவ தாயருக்காக நாம் தற்போது ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். மீண்டும் ஒரு தகவல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.